ட்ரேடர்ஸ் மைண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கூட நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, பேங்க் ஆஃப் பரோடா 2024-25க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த குவார்ட்டருக்கு இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர், மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது. டெக்னிக்கலாக இது வந்து இப்போ நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 290 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 240 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோனில் தான் இருக்குது. ஃபண்டமெண்டலாக பொறுத்த வரைக்கும் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் வந்து டாலரன்ஸ் லெவலில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத தான் இண்டிகேட் பண்ணுது. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் கிட்டத்தட்ட 31 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 22 பேர் பை சொல்லியிருக்காங்க, 8 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து செல் சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது 2024 ஜூனையும் 2023 ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Q கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 400 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. அதனால EPS வந்து 9.1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எம்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இவங்க 0.09% வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 0.95 அப்படிங்கிற லெவலில் ஹோல்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த குவார்ட்டருக்கு இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இவன் வந்து 235 அந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கணும். அந்த 235 லெவலில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க 196 வரைக்கும் ஆன ஸ்கோப் இருக்குது. 196 197க்கான ஸ்கோப் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து 204ங்கிற வேல்யூ மறந்துடக்கூடாது. அந்த 204 எப்படி டெரைவ் பண்ணியிருக்கிறோங்கிறத காட்டுவோம். ஸோ இப்போ 235லையோ 235ல் அவங்க சப்போர்ட் எடுக்கணும், இல்லாட்டி 196 வரைக்கும் ஸ்கோப் இருக்குது. நடுவில் 204க்கான ஸ்கோப் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த குவார்ட்டரில் வந்து EPS குறைஞ்சிட்டதுனால நமக்கு டக்குனு கீழே கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட் என்ன இருக்கும்? இப்போவே அவன் 235 கிட்டக்க கீழே வந்துட்டா, 240 கிட்டக்க வந்துட்டான். 235க்கு வந்துட்டு தான் அவன் திருப்பி கரெக்ஷனில் ஏறி இருக்கான். அப்போ அடுத்த குவார்ட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க 9.2 வந்து எஸ்டிமேஷன், நமக்கு குவார்ட்டர்லி எஸ்டிமேஷன் 9.2 இருக்குது. அப்படி 9.2 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இங்கே பாருங்கள், 244 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுக்கான வாய்ப்பு வந்து 285 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 285க்கான வாய்ப்புகள் இருக்குது. இவே அனாலிசிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறான்? அனாலிசிஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 290. நமக்கு வந்திருக்கிறது 285. இந்த ரேஞ்சில் நமக்கு வந்திருக்கு. சரி, இப்போ வந்து அந்த 204 அப்படிங்கிறது எங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த 205, 209, 202 இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ 235 வந்து கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 209லையோ 205லையோ 202லையோ அது சப்போர்ட் எடுக்கும்போது எகைன் திருப்பி 244 பிரேக் பண்ணும்போது 285 வரும். சப்போஸ் 285ஐயும் பிரேக் பண்ணி நல்லா போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 333 இல்லாட்டி 372 அந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த தகவலை தூக்கி நம்ம உள்ளதுக்கி போடுவோம். நம்ம உள்ளதுக்கி போடும்போது பார்த்தோம்னாக்க நம்ம வந்து இந்த 235 இந்த ரேஞ்சில் வந்து 232 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறா. 244 உடச்சு மேலே கேண்டில் வச்சு திருப்பி புல் பேக் எடுத்தான்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லாட்டி இந்த ரேஞ்சிலேயே ஒரு சைடுவேஸை போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு ஸ்விங் எடுத்தாருனாக்க 333 நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போனா 285 உடைக்கும் போது. இல்லை 244 உடைக்காமல் திருப்பி கீழே இறங்குறேன் அப்படின்னு சொன்னாக்க 209, 205, 202 205, 202ல் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 196 டு 197 வரைக்கும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்தாங்கன்னா 235 டு 244, அதுக்கப்புறம் 279 டு 285, 333 டு 333 இந்த ரேஞ்சில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த ஒரு குவார்ட்டர், இந்த செப்டம்பர் குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான். செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்துருச்சுனாக்கா இதில் இருக்கக்கூடிய நிறைய வேல்யூஸோடது இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால நம்ம வந்து 244 உடச்சு இவன் வந்து ஒரு கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் செட் ஆகிறானான்னு பார்க்கணும். புல் பேக் எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இல்லைன்னா கீழே இந்த இடத்துல வந்து 209லேருந்து 202 இல்லாட்டி 196, 197 எங்கேயோ ஒரு இடத்துல இவன் வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.